ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் ஐஸ்வர்யா ஹோம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேங்கிள்ஸ். நான் என்னென்ன பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கனோ அது உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போறேன். ஸோ நீங்களும் அதை பாருங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. இதோ பாருங்க. என்னடா பெருசா இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை, லைட் வெயிட் தான். அது இல்லாமல் வந்து நல்லா இருக்கு பார்க்க. இது வந்து நான் சாரீஸ்க்கெலாம் வியர் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக நம்ம இது ரெண்டு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதோட நம்ம ஏதாவது பேங்கிள்ஸ் மிடில் கான்ட்ராஸ்ட், அதாவது சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் ஒன். இது வந்து நான் ஒன்லி சாரீஸ்க்குன்னு இல்லை, சும்மா நார்மல் ட்ரெஸ் அப்படிலாம் போட்டு சிம்பிளாக நம்ம கையில் ஏதாவது போட்டுக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல, ஸோ இது. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நான் ஆக்சுவலாக சுடிதாருக்கு, குர்த்தி அந்த மாதிரிக்கு தான் நான் வியர் பண்ணுவேன். இந்த பேங்கிள்ஸ் போட்டுப்பேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிங்கிள் வளையல் இது பேங்கிள்ஸ், நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு நல்லா இருக்கு. எல்லா கலர்லையும் மல்டி கலரில் ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு இது நல்லாயிருக்கு. வெளியில் எங்கேயாவது போகிறப்ப அழகாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து கேரளா மாடலில் ஏதோ ஒன்று வாங்கினேன். ஆனால் இது இந்த ஒயிட் சாரீக்கு அந்த மாதிரி இருக்குது. இது நல்லா இருந்தது. இதுக்கும் நடுவில் கிளாஸ் வளையல்ஸ் இல்லை வேறு ஏதாவது பேங்கிள்ஸ் போட்டு நம்ம போட்டுக்கலாம், அழகாக தான் இருக்கும். ஆனால் நான் இது பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. சிங்கிள் பேங்கிள் நல்லா பெருசாக. இது வந்து சாரீஸ்க்கும் போடலாம், நீங்கள் வேறு ஏதாவது ட்ரெஸ் இருந்தாலும் போடலாம், அதுக்கு கூட இதை மேட்ச் ஆகும். வந்து இது ஆக்சுவலாக என்னோட சாரீ கலர் பிங்க். ஸோ அந்த பிங்க்குக்கு மேட்சாக இந்த பிங்க் எடுத்தாச்சு. ரொம்ப லைட் கலர். இன்னும் நிறைய இருக்கும், பட் இது பாதி பாதி காணும். கோல்டன் கலர் பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள் வந்து நான் ஒன்றும் போடலை, போட்டேன்னா நான் கண்டிப்பாக அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. போட்டு பார்ப்போம். பட் இது கோல்டன் கலர் சாரீக்கு சூப்பராக இருக்கும் போல இருக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டிசைன் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு இந்த மாதிரி பேங்கிள்ஸ். இதை நான் ஒன்றும் போட்டே பார்க்கல, அப்படியே தான் இருக்குது பில்லோட. நல்லா இருக்கு. சாரீஸ்க்கெலாம் போட்டுக்கிட்டா அழகாக இருக்கும் போல இருக்கு. நல்லா தான் இருக்கு பார்க்க. டிசைனும் வந்து ஏதோ ஒரு லக்ஷ்மி ஏதோ பொம்மை சில ஏதோ ஒன்று உளருங்க, என்னன்னு தெரியல. ஆனால் டிசைன்ஸ் நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க பாருங்க என்னன்னு, ஒரு டப்பா ஃபுல்லா கிளாஸ் வளையல்ஸ் தான். கிளாஸ் வளையல்னு சொல்லணும்னால நான் தனியாக எல்லாம் எடுத்து வச்சுருவேன். கிளாஸ் வளையல்ஸு, கிளாஸ் பேங்கிள்ஸு. இதில் வந்து இல்லாத கலரே இல்லை. சாரீ கட்டிட்டா அப்பப்போ எடுத்துட்டு அப்படி ஒன்று ஒன்றா மாட்டிட்டு போட்டுக்கிறது. நிறைய இருக்கும் கலர்ஸ், மல்டி கலர்ஸ் நிறைய இருக்கும். ரெட்டு, மெரூன், ரெட்டில் 2 கலர் வேறு வச்சுருக்கேன்னா, மெரூன், க்ரீனு, இந்த மாதிரி. இது ரெயின்போ ட்ராப்ஸ் பேங்கிள்ஸ் மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் இது அது கிடையாது, இது சாதாரண கண்ணாடி வளையல் தான் அது. நெக்ஸ்ட் இது சாரீஸ்லாம் நான் கட்டினேன்னா நிறையா கோல்டு
இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போடுறதோட எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாரீக்கு மேட்சாக இந்த மாதிரி போடணும், போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதேதான் எல்லோ. இது வந்து கொஞ்சம் டாட் மாதிரி இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். அது சிம்பிளாக அப்படியே போட்டுக்கிற மாதிரி. அதேதாங்க, இந்த டப்பா ஃபுல்லாக இந்த பேங்கிள்ஸ் தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்களே எவ்வளோ பேங்கிள்ஸ். டப்பா ஃபுல்லாக, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த கண்ணாடி வளையல் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.